ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நேற்றுக்கு அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக இந்த ஹாப்பியான அப்டேட் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் யாருக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஒரு ஹாப்பியான அப்டேட்டை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணாங்க இல்லையா நம்ம விஜய் டிவி இன்ஸ்டாகிராம் அட்மின். அவருக்கு வந்து அவர் ரிப்ளை பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. வேறு ஏதோ ஒரு ஃபேன் பேஜஸில் வந்து எடிட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க டைம் சேஞ்சஸ் பற்றி. அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாநதி 7:30 போடுறது தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம விஜய் டிவி அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மகாநதி 7:30 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க போட்டதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து பைரவி சீரியல் 7:30 வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹீரோயின் ஒரு பக்கம் போஸ்ட் போட்டு நம்மளை செம்மையாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அட்மின் நம்மளை ப்ராங்க் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம எதோ யோசிச்சு பயந்தோம். பட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அட்மின் நமக்கு உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய சார்பாக மிகப்பெரிய நன்றியும் சொல்லலாம். பிகாஸ் அவர் அந்த அப்டேட் கொடுக்கலன்னா நமக்கு வந்து அந்த டைமில் இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். நமக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக மாற வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவரே சொல்லும்போது அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. பட் எதுவும் லைட்டாக கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு, ஏன்னா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கலையா. அதனால இப்போ நமக்கு ஃபைனலாக அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் டைம் ஷெடியூலே வந்து வந்தாச்சு. ஸோ 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாணம், 6:30 புது சீரியல் பூங்காற்று திரும்ப, 7 o'clock எப்பயும் போல் பாக்கியலட்சுமி, 7:30 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட்டான மகாநதி சீரியல். ஸோ ஃபைனலாக நல்ல ஒரு ப்ரைம் டைம் ஸ்லாட்டுக்கு 7:30 மகாநதி டெலிகாஸ்ட் ஆக போகுது. April 28லேருந்து சிந்து பைரவி எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, ஆஸ் யூஷுவல் டைம் சேஞ்ச் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பினா, ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் நல்ல ஒரு பிளான் டைம் ஸ்லாட் கொடுங்கன்னு சொல்லி அவ்வளோ ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் டீம் மகாநதி டீமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு டைம் ஸ்லாட்டை வாங்கியிருக்கிறது நானுமே கேள்விப்பட்டேன். பட் நம்மளோட ரெக்வஸ்ட் ப்ளஸ் டீமோட ரெக்வஸ்ட் எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து நிறைவேறி இருக்குது. அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து நம்ம கிட்டே கேட்கவும் செய்கிறாங்க, மகாநதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, எண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. எண்ட் ஆக போகுதுன்னு கேட்கவும் செய்கிறீங்க, எண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன், இன்கேஸ் எண்ட் ஆக போகுது அப்படின்னா அவங்க டைம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நல்ல ப்ரைம் டைம் ஸ்லாட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ஸ்டோரி அவங்க கிட்ட இன்னும் இருக்குது, அது நல்ல டைமில் மூவும் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபைனான எபிசோட், நல்ல ஒரு எல்லாரும் அதாவது நார்மல் ஆடியன்ஸ் வித் வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு ட்ராக்கும் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நமக்கு அப்கமிங் பிடிஎஸ் எல்லாமே இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் எப்படிலாம் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி 7:30 மூவ் ஆகியிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திங்கக்கிழமையிலேருந்து 30 வரப்போகுது. சீரியலும் இப்போ எண்ட் இல்லைங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்கன்னா மேபி வெனிலாவோட ட்ராக் எண்ட் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணுறாங்களா இல்லை வெனிலாவுக்கு யாரை ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வராங்கன்னா நமக்கு தெரியல. பிகாஸ் அவங்க ப்ரெக்னென்ட்ங்கிறது கன்ஃபார்மாக ஒரு அந்த பிடிஎஸ் மூலமாக நமக்கு தெரிஞ்சிடுச்சு. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.